நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். நடந்து முடிந்த தேர்தலில் எங்களது தலைவர் பாசமிகு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தப்படாத காரணத்தினால் எனது ஓட்டும் எனது குடும்பத்தினர் ஓட்டும் வீண் போகக்கூடாது, வேஸ்டாகக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் நான் தமிழர் கட்சி உனக்கு எங்கள் ஓட்டெல்லாம் உனக்கு போட்டிருக்கோம், அதுவும் ஓட்டு போட்டு ஃபோட்டோ எடுத்து இப்படி இந்த மாதிரி விரலை காட்டி எனது ஓட்டு தனித்து நிற்க தைரியமுள்ள வீரனுக்கு என்று சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டேன். இப்போ தான் தெரியுது ஒரு முட்டா பயலுக்கு ஒரு லூசு பயலுக்கு ஓட்டு போட்டோமேங்கிறது எனக்கு மன வருத்தமாக இருக்குது. முக்குளத்தோரை இவ்வளோ இழிவாக பேசுதியே, நீ சோறை திங்கியா இல்லை பீய திங்கியா? உனக்கு இருந்த ஒரு மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்ட. இனத்தை பற்றி இன உணர்வை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஒருத்தனுக்கு பிறந்தவனுக்கு தான் இன உணர்வை பற்றி தெரியுமே தவிர வாரவன் போகிறவனுக்கெல்லாம் பிறந்தானா எப்படா உனக்கு இன உணர்வு தெரியும்? உனக்கு இனன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? கொத்தனார் வேலையை கூப்பிட்டு நீ அங்கே போ, நீ இந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போன்னு சொன்ன மாதிரி நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசுகிற. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து முக்குளத்தூர் யார் என்ன எது எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிடணுமா? எவ்வளோ அசால்ட்டாக சொல்லுத? சோத்தை திங்கியா இல்லாட்டி பீய திங்கியா? கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லை. விருந்தாளிக்கு பிறந்தவன் மாதிரி பேசாத, ஒருத்தனுக்கு பிறந்த மாதிரி பேசு. வந்தவன் போனவங்களாம் பிறந்தவன் தான் இந்த மாதிரி பேசுவான். ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, மறுநாளைக்கு ஒரு பேச்சு. நீ என்ன லூசு பயலா? ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கணும். அவனியா லூசு பய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் முக்குளத்தோர்களை பற்றி கீழ்த்தனமாக இனிமேல் பேசினால் என்ன நடக்கும் என்பதை புரிந்துகொள். காசு எவ்வளோ காசு தான் வாங்கினேன்? காசு கொடுத்தவனுக்கெல்லாம் பேசுவியா? இப்போ கட்சி என்ன மைத்து உனக்கு கட்சி? சீமானே ஒழுங்காக பேசு, சோறை திங்கிற மாதிரி பேசு. இன்னும் நீ கொஞ்ச நாளில் பாரு, நீ அடுத்த ஜெயந்தி விழாக்குள்ளே நீ மெண்டல் பயல் ஆகி நீ ரோட்டு ஓரமாக அலையுதே இல்லையான்னு மட்டும் பாரு. லூசு பைய பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன பேசுன்னு உனக்கே தெரியுதா? உனக்குள்ள மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்ட. சீமானே மறுபடியும் சொல்லுதேன், முக்குளத்தோரை பற்றி இழிவாக பேசுனேன்னா நீ வம்ப போயிடுவ. மானங்கட்ட நாய, நீ என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினச்சே நீ? நீ வெறும் மானு தான். நாங்கள் ஓட்டு போட போய் தான் நீ சீமா. பார்த்துக்கோ, நீ ஒன்றும் இல்லாத வெறும் பயலாக ஆயிடுவா. பார்த்துக்கோ, ஒழுங்காக பேசு. 4 பேர் வேணும்னு சொல்லு. முக்குளத்தோர் எத்தனை பேர் உன் பின்னாடி கொடி பிடிச்சிட்டு அலைஞ்சாங்களே, அவங்க மனசு எவ்வளோ புண்படணும் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தியா? மெண்டல் பய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. முக்குளத்தோரை இழிவாக பேசுறது இன்னையோட விட்டுரு. இன்னும் எந்த மேடையிலையாவது முக்குளத்தோரை இழிவாக பேசுன காலம் பதில் சொல்லும். சீமானே, உனக்கு காலம் பதில் சொல்லும், மறந்து விடாதே.